ஓகே சார். இப்போது தேசிய கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியானது என்பது பொதுவாக கூறப்படுவது இந்துத்துவா மற்றும் மத ரீதியான கருத்துக்களுக்கு அது ஆதரவான ஒரு கருத்தியலை கொண்டுள்ள ஒரு கட்சி. இன்று நீங்கள் பல ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பல்வேறு தரப்பினருக்காக உங்களது வாழ்க்கையில் பெரும்பகுதியில் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட அங்கே தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்களும் அதை ஒட்டி தான் இருந்திருக்கிறது. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிய மதம் இந்து மதம் என்ற கருத்தியல் பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் சரி பல மாநிலங்களிலும் அது நீடித்து வருகிறது. அத்தகைய கொள்கையை பின்பற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொல்வதில் நான் முரண்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்துத்துவா கட்சி நீங்க சொன்னா இந்தியா வாழ்றது இந்துத்துவா கட்சி அல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஞாபகம் சரி. இந்துத்துவா அவங்க இந்துத்துவ முன்னிறுத்தா நீங்க ஊடகங்கள் தான் பெருசுபடுத்தி ஊதுறீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 99% இஸ்லாம் சகோதரர்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிக்க நிறைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க. 99%. இது தமிழ்நாடு ஒரு சாபக்கேடு. இவங்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும்னு தெரியாம ஊடகத்து வழியா திராவிட கட்சிகள்லாம் பூஸ்ட் பண்ணி அவர் ஒரு இந்துத்துவா கொள்கை, இந்துக்கள் தான் மக்கள், அப்படி இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா மற்றவங்கள்லாம் சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா? பாரதிய ஜனதா தான் முதலமைச்சர் பதவியை வைக்கணும். அப்படிலாம் இந்த மக்கள்கிட்ட இல்லை. யார் நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து அறிந்து ஆராய்ந்து தான் வாக்களிப்பாங்க இந்த மக்கள். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இந்துத்துவா என்று சொல்வதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அவர் இந்துத்துவா கொள்கையுடையவர் அல்ல. பொதுவாக இந்திய மக்களுக்காக இந்திய தேசத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவர், தேசிய தலைவர் மோடிஜி அவர்கள் என்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இவ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஒருத்தரை குற்றம் சாட்டுவார்கள். இந்த தமிழ்நாட்டுடைய சாவக்கேடே அப்படிதான். திராவிட கட்சிகள் யாராவது நல்லா இருந்தாங்கன்னா வாழ்த்து இருக்கிறது எங்கேயாவது உண்டா? இப்போ பிஜேபி நல்ல செயல்கள் செய்ததை என்னைக்காவது இந்த அதிமுகவோ திமுகவோ இப்ப பிரிஞ்ச பிறகு அதிமுக இருக்கும் போது வாழ்த்துறாங்க, இப்ப பிரிஞ்ச பிறகு என்ன வேணாலும் சொல்லலாம், அது வேற. திராவிட கட்சிகள் அவர்கள் செய்த நன்மைகளை பற்றி என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 39 எம்பிகள் என்னைக்காக குரல் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்களேன்? இதுவரைக்கும் இல்லையே. போறாங்க, போய் டீ சாப்பிட்றாங்க, அங்கே வடை சாப்பிட்றாங்க, போய் சும்மா அவங்க 4 வார்த்தையை பேசிட்டு ஓடி வந்துடுறாங்க. இதான் நடந்துச்சு. இந்தியாவை ஆளுகின்ற பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பேர் வைக்கிறது தான் உங்க வேலையா இருக்கு. திமுக என்ன பேர் வைக்குது? ஒன்றிய அரசு. அவங்க அப்பா காலத்திலே கலைஞர் ஆட்சியிலே கூட கலைஞர் கூட அப்படி வச்சு பேர் வச்சது கிடையாது. இப்போ இவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பேர் வைக்கிறார். ஸோ பேர் வச்சனால உங்களுக்கு என்ன லாபம்னா ஒன்றும் கிடையாது, நஷ்டம் தான். நான் சொல்ல பேர் வைக்க நாம் இந்தியாவை எந்த முறையில் ஆண்டு கொண்டு இருக்குன்னா அந்த குறைகளை நீங்க சொல்லணும். குறைகள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால ஒன்றிய அரசு அதை பண்ணுது, இதை செய்யுதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தவிர அவருக்கு செய்த சாதனை யாராவது சொல்றீங்களான்னா இல்லையே. அப்படிங்கும்போது நீங்க இந்துத்துவா என்பதை எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் இந்தியா நாட்டு மக்களுக்கு தானே ஒரு பிரதமர், இந்துக்களுக்கு மட்டும் பிரதமர் இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் நிறைய பாதிரியார்கள் கூட பாரதிய ஜனதாவை ஆதரித்து இன்றைக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, நிறைய இடத்துல யூடியூப்லயும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்து கொள்கை உடையவர்களா இல்லையா? இந்தியாவுக்கான பிரதமர் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சட்டங்கள், அதாவது இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அந்த ஹிஜாப் போட்டுட்டு தான் அவங்க கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற சட்டம், ஒரு முத்தலாக் சட்டம், இது குறிப்பிட்ட ஒரு மத பிரிவினரை குறிவைத்து அந்த சட்டங்கள் இயற்றப்படுவதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதுதான் உங்களிடம் கேட்டேன். நீங்கள் ஒரு விமர்சனங்கள் 1000 வரலாம். நீங்க சொல்வது நான் அதான் விமர்சனங்களுக்காக வேண்டி ஆட்சி அல்ல, மக்கள் அல்ல. உங்களை பிடிக்கணும்னா நான் விமர்சனம் பண்ணுவேன், என்ன பிடிக்கலன்னா நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக திராவிட கட்சிகள் இதை பூதகரமாக வெடித்தனமாக அவர்கள் பரப்புகின்றார்கள் என்பதுதான் உண்மை. முத்தலாக் சட்டத்தை எத்தனை பெண்கள் எத்தனை ஆதரவு கொடுத்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் பெண்கள் எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாங்க அதையும் படிச்சிருப்பீங்க தானே. அப்போ அவங்கெல்லாம் முஸ்லீம்களே இல்லையா? இஸ்லாம் சகோதரர்கள் இல்லையா? நிறைய இஸ்லாம் சகோதரர்களும் முத்தலாக் சட்டத்தை வரவேற்கிறோம், இவன் பாட்டை தாலி கட்டி விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு தலாக்குன்ட்டு போயிடுவாங்க, அதை நான் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற பெண்கள் எத்தனை பெண்கள் மீடியாவில் பேசுனாங்க, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்க இல்லையா? ஒட்டுமொத்த இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாமே அப்படியே சொல்கிறேன் இல்லையா?
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குடைய பெண்களும் நிறைய இருக்காங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்ள போய் தான் அந்த சட்டம் சரின்னு சொல்லி இஸ்லாம் சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வட மாநிலத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? தென் மாவட்டத்தில் மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது. வட மாநிலத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் இஸ்லாம் சகோதரர்கள் இருந்து வரவே இல்லையே. எங்கேயா வந்திருக்கா சொல்லுங்க, நான் பார்க்கலாம். இல்லையே. அப்போ இந்தியாவில் ஆளுமை செய்கின்ற பிரதமர் மோடியை பற்றி இஸ்லாம் சகோதரர் ஒரு சிலம் என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலர் தான் அந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாம் சகோதரர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். முத்தலாக்கு தடை சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சிஏஏவை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டில் வந்து இங்கே நம்ம இந்தியா குடியுரிமை ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து 6 வருஷம் குடியுரிமை வச்சுட்டாங்கன்னா குடியுரிமை கொடுத்து விட்டு வைத்தாலும் தவறு தானே. இங்கே இருக்கவங்கள யாரும் வெளியில் போகணும் அவங்க இது வரைக்கும் சட்டத்தில் சொல்லலையே. நீங்கள் எப்படி முஸ்லீம்கள்லாம் வெளியில் போடுவாங்க? நீங்களா தன்னால் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே? கிடையாது. யாரையும் அவர்கள் வெளியிலே அனுப்புகிறோம், குடியுரிமையை எடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஒரு வரி கூட சொன்னதில்லை. நீங்களா ஒரு பூகமா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஈகத்தில் பேசுவது தவறு. அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இஸ்லாம் சகோதரர்களுக்கு ஏற்படாது என்பதை தெளிவாக சொல்கிறேன். அவர்களும் இந்திய பிரஜைகள் தான், இங்கு வாழ்கின்ற இந்திய நாட்டு குடியுரிமை உடையவர் தான். அவளுக்கு எந்த பாதிப்பும் பாரத பிரதமரால் இந்தியாவால் ஏற்படாது என்பதை தெளிவாக நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சொல்றேன்.